ஹரே கிருஷ்ணா. 33வது ஸ்லோகம் பார்க்கலாம். கிம் புனர் பிரம்மானா புண்ணியா பக்தா ராஜர்ஷயஸ்ததா அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்ய பஜஸ்வமாம். இந்த ஜட உலக மக்களுடைய பிரிவுகள் இருந்தாலும் கூட இந்த உலகம் யாருக்குமே மகிழ்ச்சியான இடம் இல்லை. இங்கே தெளிவாக சொல்லப்பட்டது போல அனித்யம் அசுக்கம் லோகம், இந்த உலகம் தற்காலிகமானதும் துன்பங்கள் நிறைந்தது தான். நல்லறிவுள்ள யாரும் இங்க வரமாட்டாங்க. இந்த உலகம் தற்காலிகமானது என்றும் துன்பம் நிறைந்தது என்றும் பரமபுருஷ பகவானாலேயே வர்ணிக்கப்படுது. சில தத்துவவாதிகள், குறிப்பா மாயாவாதிகள், இந்த உலகம் பொய்யானதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த உலகம் பொய்யானது இல்லை, தற்காலிகமானது என்பதை நம்ம பகவத்கீதையிலிருந்து புரிந்து கொள்ளலாம். தற்காலிகமானது என்பதற்கும் பொய்யானது என்பதற்கும் வேறுபாடு இருக்கு. இந்த உலகம் தற்காலிகமானது, ஆனால் நித்தியமான உலகம் ஒன்று இருக்கு. இந்த உலகம் துன்பமயமானது, ஆனால் அந்த உலகம் நித்தியமானதும் ஆனந்தமயமானதாகும். அர்ஜுனன் புனிதமான அரச குடும்பத்தில் பிறந்தவங்க. பகவான் அவரிடம் கூறுகிறார், என்னுடைய பக்தி தொன்றை ஏற்று ரொம்ப சீக்கிரமா என்னுடைய திருநாட்டிற்கு திரும்பி வருவாயின்னு. துன்பத்தின் இருப்பிடமான இந்த தற்காலிக உலகத்துல யாருமே வசிக்க கூடாது. ஒவ்வொருவரும் பரமபுருஷ பகவானிடம் தன்னை அரவணைத்து கொண்டு நித்தியமான ஆனந்தத்தை அடையலாம். பரமபுருஷருக்கான பக்தி தொண்டு மட்டும்தான் எல்லா தரப்பட்ட மக்களின் எல்லாவித பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரே வழிதான். அதனாலதான் ஒவ்வொருவரும் கிருஷ்ண உணர்வை ஏற்று தன்னுடைய வாழ்வை பக்குவப்படுத்தி கொள்ளணும். 34வது ஸ்லோகம். மன்மனா பவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏவைஷி யுக் தெய்வம் ஆத்மானம் மத் பராயணக. களங்கமான இந்த ஜட உலகின் பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி கிருஷ்ண உணர்வு என்பதுதான் இந்த ஸ்லோகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லாவித பக்தி தொண்டும் புருஷோத்திரமான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு செய்யப்படணும் என்று கருத்து இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருந்தாலும் சில சமயங்கள்ல யோகிய மற்றும் கருத்துரையாளர்கள் அதனை சிதைத்து விடுறாங்க. துரதிருஷ்டவசமாக அந்த யோகியமற்ற கருத்துரையாளர்கள் படிப்பவர்களின் மனதினை சாத்தியமில்லாத வழிகளுக்கு திருப்பி விடுறாங்க. கிருஷ்ணருக்கும் அவரது மனதிற்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை என்பதை இந்த கருத்துரையாளர்களுக்கு தெரிகிறதே இல்லை. கிருஷ்ணர் சாதாரண நபரே இல்லை, அவரே பூர்ண உண்மை. அவரது உடல், அவரது மனம் அனைத்தும் ஒன்றுதான், அனைத்தும் பூர்ணமானதுதான். தேக தேகி விபத்தோயம் நேஸ்வர வித்யதே கவ்சித் என்று கூர்ம புராணத்துல சொல்லப்பட்டது போல சைத்தன்ய சராசம்ங்கிறதுல 5வது அத்தியாயத்துல தனது அனுபாஷ்ய உரையில பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி இதே போல சொல்லியிருக்கிறாங்க. இதன் பொருள் பரமபுருஷரான கிருஷ்ணருக்கும் அவரது உடலுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்பதுதான். ஆனா கிருஷ்ணரை பற்றி இந்த விஞ்ஞானத்தை தெரியாத கருத்துரையாளர்கள் கிருஷ்ணரை மறைத்து அவங்க வியக்தித்துவத்தை அவரது மனம் அல்லது உடலிலிருந்து பிரிக்கிறாங்க. இது கிருஷ்ண விஞ்ஞானத்தை பற்றிய முழு அறியாமை, அதாவது தெரியாம இருக்கிற இந்த காரணத்தினால மட்டும்தான் மக்களை இப்படி திசை திருப்பதுல சிலர் லாபமும் பெறுறாங்க. அசுர இயல்பு கொண்ட சிலரும் கிருஷ்ணரை பற்றி எண்ணுறாங்க. ஆனா கிருஷ்ணரின் மாமனான கம்சனை போல பொறாமையுடன் நினைக்கிறாங்க. கம்சனும் கிருஷ்ணரை எப்போதும் எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் அவர் கிருஷ்ணரை தனது எதிரியாக தான் எண்ணினார். கிருஷ்ணர் எப்போதும் தன்னை கொல்ல வருவார் என்று பயம்படிதான் அவர் எப்போதும் ஒரு பயத்துடனே இருந்தார். அதே போல சிந்தனை நமக்கு உதவாது. கிருஷ்ணரை அன்புடன் நினைக்கணும். அதுதான் பக்தி. கிருஷ்ணரை பற்றி ஞானத்தை தொடர்ந்து விருத்தி செய்யணும். அப்படி சாதகமா விருத்தி செய்வது எப்படின்னு கேள்வி எழலாம். இங்க அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியர் படிக்கணும். கிருஷ்ணரே புருஷோத்திரமான முழுமுதற் கடவுள். மேலும் அவரது உடல் ஜடமில்லை, நித்தியமும் அறிவும் நிறைந்த ஆனந்தமயமானது என்பதை நம்ம பல முறை பார்த்திருக்கோம். கிருஷ்ணரை பற்றி இதே போல விளக்கம் ஒருவர் பக்தனாவதற்கு உதவும். அதற்கு பதிலாக தவறான மூலத்திலிருந்து கிருஷ்ணரை அறிய முயல்வது பயனற்றது தான். அதனாலதான் ஒருவர் தனது மனதை ஆதி ரூபமான ஸ்ரீ கிருஷ்ணரின் நித்திய உருவில் ஈடுபடுத்தணும். கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்ற திடமான நம்பிக்கையுடன் அவங்க வழிபாட்டுல அவங்க தன்னை ஈடுபடுத்தணும்.
கிருஷ்ணரை வழிபடுவதற்காக இந்தியாவில் பல்லாயிரக்கணக்கான கோயில்கள் இருக்குது. அங்கே பக்தி தொண்டு பயிற்சி செய்யப்பட்டும் வருது. இதே போல பயிற்சியின் போது கிருஷ்ணரின் முன்பு விழுந்து வணக்கம் செலுத்தணும். விக்கிரகத்திற்கு முன்பு சிரம் தாழ்த்தி ஒருவர் தனது மனதாலும் உடலாலும் செயல்களாலும் தன்னை ஈடுபடுத்தணும். அவங்க கிருஷ்ணரின் மீது லயித்திருப்பது இது உதவும். இது அவரை கிருஷ்ணலோகத்திற்கு மாற்றுவதற்கும் உதவும். யோக்கியமற்ற கருத்துரையாளர்களால யாரும் வழி தவற கூடாது. கிருஷ்ணரை பற்றி காதால கேட்கிறதும் பேசுறதும் என தொடங்கும் 9 விதமான பக்தி தொண்டில் கட்டாயம் ஈடுபடணும். தூய பக்தி தொண்டு தான் மனித சமுதாயத்தின் உன்னதமான வெற்றியும் ஆகும். இப்ப கற்பனை, ஞானம், யோகம் மற்றும் பலநோக்கு செயல்கள்ல இருந்து விடுபட்டு தூய பக்தி தொண்டு பகவத்கீதையின் 7வது அத்தியாயத்திலும் 8வது அத்தியாயத்திலும் விளக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் தூய்மை அடையாத இருக்கவங்க பகவானின் இதர இயல்புகளால, அதாவது அருவ பிரம்ம ஜோதி அல்லது இதயத்தில் உள்ள பரமாத்மா ஆகியவற்றால் கவரப்படலாம். அதனாலதான் தூய பக்தனோ பரமபுருஷருடைய தொண்டில் நேரடியாக ஈடுபடுறாங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று அந்த நாம உச்சாரணம் செய்யணும். ஸ்ரீமத் பகவத்கீதையின் ரொம்ப மிக ரகசியமான அறிவு என்னும் 9வது அத்தியாயத்துல பக்தி வேதாந்த பொருளுரை இன்னையோட நிறைவடைது. ஓம் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத்மா பூர்ணமுச்யதே பூர்ணமாவாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரே கிருஷ்ணா.